வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 படங்கள் அண்ட் இது ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. வாங்க 2 எப்படி இருந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு படம் வந்து மலையாள படமான சத்தா பச்சா அப்படிங்கிற படம். இது வந்து இந்த WWE ஃபேன்ஸ் அவங்களுக்கு வந்து இந்தா வச்சுக்கங்கிற மாதிரி அவ்வளோ ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் அதெல்லாம் பார்த்து தான் பயங்கரமாக வளர்ந்ததா. அதுலேயும் இந்த அண்டர்டேக்கர், ஜான்சினா இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் மாதிரியும் நம்மளே மாறி ஸ்மாக் டவுன் போடுறது அதெல்லாம் பண்ணியிருப்போம். அதுவும் அண்டர்டேக்கர் என்ட்ரி மாதிரிலாம் கண்ணு இப்படி மேலே இழுத்துக்கிட்டு அப்படி ஆகிறது, அண்டர்டேக்கருக்கு 7 உயிர்னு நம்புறது. அதுக்கப்புறம் இது நம்பியிருப்போமே அண்டர்டேக்கர் கேனு அண்ணன் தம்பிங்க. அது இல்லாமல் வந்து சாப்பிட்டுலேருந்து இப்படி முழிச்சிக்கிறது, முக்கியமாக ட்ரிபிளஜோடைய இதெல்லாம் பண்ணியிருப்போமே. அப்படியே தண்ணியை வாயில் ரொப்பிக்கிட்டு புஃப்னு அப்படியே ஊதுறது அதெல்லாம் பண்ணியிருப்போம்ல. அப்புறம் ஜான்சினா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து அவங்க மேனரிசம்லாம் நமக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு தடவை வச்சு ஸ்மாக் டவுனை போட்டிருப்போம். அது கன்ஃபார்ம் நடத்தியே இருப்போமா. அப்படிப்பட்டவங்க என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ்லாம் இந்த படம் முழுக்க நிறைய இருக்குது. சரி, இந்த படத்தில் கதை அப்படின்றது என்ன அப்படின்னா, 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சின்ன வயசில் ஒரு தகராறுனால வேறு வழி இல்லை பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேரும்போது நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்டா, உருப்புற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா நம்ம சின்ன வயசில் பண்ணது என்ன, ஸ்மாக் டவுன் போட்டுக்கிட்டு நம்ம ரசிச்சுக்கிட்டு வாழ்ந்தோமே, அந்த விஷயத்தை நம்ம WWE இந்த ரெஸ்லிங்லாம் வந்து எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தோம், அந்த விஷயத்தை நாம் ஏன் பண்ணக்கூடாது? சண்டை போட்டால் பார்க்கறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும்ல, அதை விலக்கி விடுறாங்க. சண்டை போடாமல் தடுக்கணும் அதெல்லாம் கிடையாது. சண்டை நடக்குதா, என்ன சண்டை அப்படின்னு எட்டி பார்க்கறதுக்குன்னே இவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி நம்மளே கேரக்டர்ஸாக மாறி சண்டை போட்டு மாஸ் காட்டுவோம்டா இப்படின்னு பிளானை போட்டு அந்த பிளானில் என்னென்னலாம் ஆச்சு, ஒருத்தர் என்ன மாதிரியான அவதாரங்கள் எடுக்கிறாங்க, அவங்க இந்த ரிங்குக்குள்ளே போட்டு அடிச்சுக்கிட்டு மாள்றது, இதெல்லாம் தான் படமே. இந்த படம் வந்து எனக்கு இந்த தள்ளுமாலா, ஆர்டிஎக்ஸ் அந்த வைப்பில், தள்ளுமாலா வந்து சண்டை போடுறதே ஒரு மாதிரி வைவாக சண்டை போடுவாங்க, அந்த ஃபீல் இதில் இருந்துச்சு. முக்கியமாக இவங்க ஸ்மாக் டவுன் போடுறது அப்படி எகிரி ரிங்கு மேலேருந்து விழுறதெல்லாம் நம்மளுமே ட்ரை பண்ணியிருப்போம். பெட்டு மேலேருந்து அப்படி எகிரி கூச்சலாம் பண்ணியிருப்போம்ல, அந்த விஷயங்கள்லாம் இவங்க ரீக்ரியேட் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் இப்போ ஜம்பிங்கில் போய்ட்டு ஸ்மாக் டவுன் போடுறது அதெல்லாம் வந்து நம்மளே அறியாமல் ஹே பண்ணுறா அப்படின்ற ஒரு ஆர்வம்லாம் இருக்கும்ல. சின்ன வயசுல இந்த கார்ட்ஸ் விளையாடும் போதெல்லாம் டே பிக் ஷோ கார்டு வந்துருச்சு, வெயிட்டை கேட்டனா முடிஞ்சு போச்சு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணது இந்த படம் பார்க்கும்போது அந்த மெமரிஸ்லாம் வந்துச்சுப்பா. அது இல்லாமல் நம்ம ஃபேவரட் ஆட்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இதில் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்லாம் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ இப்படி என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்குது. அதை தாண்டி ஒரு குட்டி பொண்ணு, இந்த ரோசம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இந்த குட்டி பொண்ணு க்யூட்டாக இருந்துச்சு. அது வந்து அசால்ட்டாக கவுண்டர் அடிக்கிறது, இவங்க எல்லாரையும் வந்து எனக்கு பிடிச்சதுன்னா நான் ஸ்டார் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணுறது, எனக்கு அந்த கேரக்டர் க்யூட்டாக இருந்துச்சு. அதான் எனக்கு இந்த 3 பேரை பார்க்கும்போது அப்படியே லிட்டரலாக ஆர்டிஎக்ஸில் அந்த கேங் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு அப்படி யோசிச்சா ஏன் இந்த விஷாலு, ஆர்யா, ஜீவா இவங்கெல்லாம் தனித்தனியாக படம் பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு படத்தை பேசாமல் அழகாக இங்கே பண்ணியிருக்கலாமே. அதுலேயும் கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ என்ட்ரி வேறு இருக்கும். அந்த கேரக்டர்லாம் நம்ம இதில் பண்ணால் சரத்குமார் அப்படியே கூட்டு வந்து இறக்குனீங்கன்னா மாசாக இருக்குமேங்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணேன். ஆர்டிஎக்ஸ் பார்க்கும்போது அதான் நினச்சேன், ஏன் இங்கே இந்த விஷாலு, ஆர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு. அங்கே அவங்க அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஸோ அவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஐடியாஸ்லாம் பிடிக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இதில் வரக்கூடிய அந்த வில்லன் கேரக்டர் எனக்கு அப்படியே டான்சிங் ரோஸ் தான் ஞாபகப்படுத்தினாரு. நான் கூட ஒரு டம்மி பாவா, சும்மா நீ வந்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு பில்டப் மட்டும் தான் கொடுக்குறே தவிர எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன்னு இருந்துச்சு. கடைசியில் ரிங்குக்குள்ள ஒன்று பண்ணுவா, அப்படி இத்தனையும் வச்சுக்கிட்டு அவ்வளோ நேரம் டம்மி பாவா சுத்திக்கிட்டு இருந்தன்ற மாதிரி இருந்துச்சு. பிளஸ் கேமியோவா வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு அவர் என்ட்ரிலாம் இவங்க எல்லாம் சண்டை போடுவாங்கல்ல, உங்களுக்கெல்லாம் வாத்தியாரா நானுங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து நிறுத்துறதுக்கு அந்த கேரக்டர் நச்சுன்னு இருந்துச்சு. சின்ன வயசுல நம்மளுமே இந்த ரெஸ்லிங்கு அது இதுன்னு அடிச்சுக்கிட்டு மாட்டுக்கிட்டு ஒரு 4 பேருக்கு ஸ்மாக் டவுனை போட்டு சுத்தினதுனால நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. சரி, இதுலயும் நெகட்டிவ்ஸ் சில சொல்லணும்னா, இந்த கதை இப்படிதான் முடியும், இந்த கேரக்டர் இப்படி வருதா அதை வச்சு இப்படிதான் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் ப்ரெடிக்ட் பண்றீங்க. அதாவது இதுல எதிர்பார்க்காத விஷயங்கள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய கதை தான். இந்த மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு நல்லா ஒர்க் ஆனதுனால இது ஒரு மாதிரி ஜாலி வைப்ல எனக்கு படம் முழுக்க இருந்துச்சுப்பா. தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அண்ட் நீங்க யாரோட ஸ்மாக் டவுன்லாம் போட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, 2வது படத்துக்கு போகலாம். மெர்சி அப்படிங்கிற படம். இது வந்து ஏஐ ஜட்ஜ் வந்துருச்சுன்னா, அதுதான் தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுதான் இந்த படமே. ஒருவேளை ஃபியூச்சரில் இப்படிலாம் நடக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இது கான்செப்டாகவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதில் கதை என்ன அப்படின்னாக்க, இப்போ ஏஐ ஜட்ஜ் அவங்க தான் வந்து முடிவு பண்ண போகிறாங்க. மெர்சி அவங்க தான் வந்து இந்த ஜட்ஜாக வந்து தீர்ப்புலாம் சொல்கிறது. அதுலேயும் தீர்ப்பு நார்மலாக ஓகேப்பா அடுத்த வயதால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. 1.5 மணி நேரம் டைமு. நீ தப்பு பண்ணலாங்கிறத சும்மா அந்த பேச்சுவார்த்தையில் இப்படி பேசியே மனசை மாற்றுறது நடக்கவே நடக்காது ராசா. நீ வந்து இந்த பாரு, நீ தப்பு பண்ணலன்னா அந்த ஆதாரத்தை எனக்கு காட்டு, நீ என்ன ஃபைல்ஸை வேணா சொல்லு, நான் அதை எடுத்து வந்து உன் கண் முன்னாடி நிறுத்துறேன், நீ தப்பு பண்ணலாங்கிறத எனக்கு நிரூபிச்சிட்டனா உன்னை ரிலீஸ் பண்ணுறோம்டா, இல்லைனா உய்யால 1.5 மணி நேரம் தான் டைமுங்கிற மாதிரி இவ்வளோ ஹெக்டிக்கான சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ வந்து நீ ஒய்ஃபை கொண்டுட்டடா அப்படிங்கிற கேஸில் பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க. 1.5 மணி நேரத்துக்குள்ள அவர் நல்லவர் நிரபராதிங்கிறத ப்ரூஃப் பண்ணி ஆகணும், அதுக்கு ஆதாரத்தை காமிச்சே ஆகணும். என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு, இந்த ஏஐ ஜட்ஜை இப்படி சமாளிச்சாருங்கிறது தான் படமே. 1.5 மணி நேரத்துக்குள்ள கேஸை சால்வ் பண்ணோம். அது இல்லாமல் இப்போ ஒரு கேஸை எடுத்துக்கிட்டா இதை பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு
இருக்கு. இதுல ஒருத்தரையா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஒரு மாசம்லாம் ஆகும்ல. 1.5 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள இவர் கேட்கற ஆதாரத்தை டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்தாகணும். இதுகிட்ட எல்லா டேட்டாபேஸும் இருக்குதா? அன்னைக்கு காலையில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, முந்தானத்து மத்தியானம் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா டக்குன்னு அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து காட்டுது. அவங்க மொபைல் ஏதாச்சும் வீடியோ இருக்கா, டக்குன்னு இதை எடுத்து காட்டுறேன் பண்ற மாதிரி யோசிக்கிற டைம்ல அடுத்த செகண்ட்ல எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வந்து நீட்டுது. ஹீரோ வந்து உட்கார்ந்த சேர்லயே ஒட்டுமொத்த படத்தையும் அப்படியே முடிச்சிருவா. அப்படியே ஏஐ ஜட்ஜ்மெண்டா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற விஷயம் இல்லாம இந்த ஏஐ ஜட்ஜா இருக்கும் போது சில கோளாறுபடிகள்லாம் நடக்கும். எதுவுமே 100% பியூரா இருக்காது அப்படிங்கிற அந்த விஷயத்தை டீல் பண்ணது. பிளஸ் இந்த கேஸ் சால்வ் பண்ண ஒன்னொன்னா டக்கு 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 டக்குன்னு எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது ரீல்ஸ் பார்க்குற மாதிரி, ஓகே இந்த வீட்டுக்கு போங்க, ஓகே அந்த வீட்டுக்கு போங்க, இந்த ஆதாரத்தை எனக்கு காட்டுங்கன்னு அப்படியே ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு அந்த கேஸ் ஃபைல்ஸ்லாம் ஸ்வைப் பண்ணி மொத்தமாக ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறான்ற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் அந்த கடைசி ட்விஸ்ட்னு சொல்ல மாட்டேன், அதை கடைசியாக முடிச்ச விதம் அதுலேயுமே சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த இடங்கள்லாம் நீட்டாக இருந்துச்சு. என்ன இதில் நான் பாசிட்டிவாக சொன்னது தான் நெகட்டிவாகவும் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ இந்த கேஸை 1.5 மணி நேரத்துக்குள்ள சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலே டக்கு டக்கு டக்குன்னு எல்லா ஃபைல்ஸும் கொடுக்குதா. எனக்கு இப்போ இந்த கேஸை இவர் போராடி ஜெயிச்சாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரமாட்டேங்குது. ஏன்னா டக்கு டக்குன்னு இவர் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ண மாதிரி தான், ஓகே இது இல்லையா, அது கூட அது கூட அது கூட அது கூட ஓகே தான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் ரீல்ஸ் 1 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு அதில் மைண்டில் எதுவுமே பதியாது. ஆனால் பார்த்துக்கிட்டே அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி எனக்கு போர் அடிக்காமல் போயிட்டே இருந்துச்சே தவிர எனக்கு இந்த மைண்டில் இந்த மொமெண்ட்டில் ஒன்று பிடிச்சி அப்படியே அந்த கேஸை சால்வ் பண்ணி மனுஷன் ஜெயிச்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு வந்து இது போர் அடிக்காமல் போச்சு. ஐடியாவாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 18+ காட்சிகள்லாம் இல்லை. இந்த படமும் சரி போன படமும் சரி ரெண்டுமே நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படங்கள் தான். கொஞ்சம் வித்தியாசமாக ஐடியாவாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுப்பா, அதனால் நான் ட்ரை பண்ணுறேன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த கேஸை இவர் சால்வ் பண்ண விதம் அப்படியே மனசில் பதிஞ்சு செம்மையாக ஜெயிச்சிட்டாரா, ஏஐ கண்ணிலே வரல விட்டு ஆடிட்டாரா அப்படிங்கிற மூமெண்ட்லாம் எனக்கு ஃபீல் ஆகல. ஒரு ஓகேவான படம், ஆனால் டிசப்பாயின்ட்லாம் பண்ணது, தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் ஐடியாவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறதுனால நல்லா இருந்துச்சு. இப்போ அட்லீஸ்ட் இந்த ஏஐ ஜட்ஜ் தான் தீர்ப்பு சொல்ல போது, அதுக்கான ஆதாரத்தை நீ கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். இப்போதைக்கு நல்லா இருக்கு, ஐடியாவாக நல்லா இருக்கு, தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 2 படமும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.